குட் மார்னிங். ஒரு சின்ன டீட்டெயில்ஸ்க்காக இப்போ இந்த இன்புட் நான் வந்து போடுறேன். என்னதுன்னா, இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் வந்து 25,750லேருந்து செல் ஆயி 24,950 ரீச் ஆயிடுச்சு 9:30ல. அதாவது ஒரு 15 மினிட்ஸ்லயே 125 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் மார்க்கெட். ஓகே. அட் தி சேம் டைம் 25,000 புட் ஆப்ஷன் இங்க புட் இருக்குங்க. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தி க்ளோசிங் ப்ரைஸ் ₹75. 75 இருந்து கிட்டத்தட்ட 140, அதாவது ₹65 இன்க்ரீஸ் ஆயிருக்கு புட்டு ப்ரீமியம். ஸோ 25 பாயிண்ட்ஸ் டவுன் ஆனதுக்கு புட்டு ப்ரீமியம் வந்து ₹65 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 24,950க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆகி தென் அகைன் ஒரு டவுன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் ஆகலை, ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 24,900 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இங்கே புட் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 140ல இருந்து அதிகபட்சம் 160 தான் டச் பண்ணியிருக்குது. அதாவது 20 பாயிண்ட்ஸ் தான், சரி ₹20 ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் மார்க்கெட் டவுன் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பேஸ் 15 மினிட்ஸில் 125 பாயிண்ட்ஸ் டவுன் ஆனதுக்கு ₹65 இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரீமியம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% ரேஷியோ அந்த ரேஞ்சில். இதுக்கு பேர் தான் டெல்டா அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் பேஸ் மார்க்கெட் வந்து 50 பாயிண்ட்ஸ் இண்டெக்ஸ் டவுன் நிஃப்டி, பட் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வெறும் ₹20 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே மொமெண்டம் ஸ்பீடாக இருக்கும்போது டெல்டா 50% ஒர்க் ஆயிருக்குது. அதனால 125 பாயிண்ட் டவுனுக்கு ₹65 ஏறி இருக்கு. பட் இங்கே மொமெண்டம் ஸ்லோ டவுன் ஆகி மெதுவாக 60 பாயிண்ட் இறங்குனதுனால இதோட ப்ரைஸ் ப்ரீமியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற அந்த ஸ்பீடும் வந்து ஸ்லோவாக தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பேஸில் டெல்டா ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ மொமெண்டம் நல்லா இருந்தால் ப்ரீமியம் நல்லா சுட்டப் ஆகுது. மொமெண்டம் ஸ்லோ டவுன் ஆகி இருந்து இண்டெக்ஸில் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா அதோட ஆப்ஷன் ப்ரீமியம் அதை விட ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ இந்த பேஸில் நம்ம வந்து புட்டு ப்ரீமியம் வாங்கினோம்னா அது ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஆப்ஷன் பையர்ஸோடைய பொறுமையை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணது நல்லது தான். தேங்க்யூ.